சரி கோமதி, சும்மா தமாசு தான் சொன்னேன் கோமதி. காத்து நீ முறைப்பட பார்த்து கடல் 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 அல தலும்புற கடல் நான் படகு 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 அல மதக்குற படகு சுகர் உடம்பு ஃபயர் டோட்டல் கேமர என்ன பார்த்தா ஏறும் ஃபீவர் मस्तानी पैसे कौकरिए मस्कारा पोट मैं करना मस्ताना पैसे को करना Plata y toque los pies Confío perder el control sexy hipla sokke nikra naan konja apla aana slipla satanu rumane hot night la dal dikad moon hit korega suit tanika cool esi naan tumru mo alagi tumru nee tabur konja tabur gold silver diamond kalanda vadicha silaida unga munna onna alaida मस्तानी पैसे कौकरिए मस्कारा पोट मैं करना मस्ताना पैसे को करना मदन मोहरू सुंदरी री कुटनिकी निदा मंदिरी री मदन मोहरू सुंदरारा रात्रिल पूत चंद्रारा मस्कारा पोट मैं करिए मस्तानी पैसे कौकरिए मस्कारा पोट मैं करना मस्ताना पैसे को करना மது, எங்க
அப்பா நீங்கள் ஏழையாக இருக்கிறதுனால கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற மாதிரி சம்மதிச்சு கடைசியில் என்னை வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டாரு. வாழ்ந்தா உங்களோட தான் வாழணுன்ட்டு வீட்டை விட்டு வந்து விரும்பினவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்க நானே கவலைப்படாமல் இருக்கிறேன், நீங்கள் ஏன் கவலைப்பட்டு இருக்கிறீங்க? நீ எஸ்டேட்டுக்கு சொந்தக்காரு, இந்த ஏழைக்கு அது எப்படியம்மா அது பொருத்தமாகும்? இங்கே பாருங்க, வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமி இல்லை, ஆழக்கடலில் சோலை கூட ஆக்கலாம், அது ஆசை இருந்தா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இங்கே பாருங்க, மனுஷனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ஆசை. ஒன்று வசதியாக வாழணும், இன்னொன்று அழகான வாழ்க்கை வாழணும். எனக்கு வசதி தேவையில்லை, இந்த அழகான வாழ்க்கை இருந்தால் எனக்கு போதும். சரிம்மா, நம்ம ரெண்டு பேரும் இந்த தேர் ஓட்டுறத நம்ம செய்யலாமா? நல்லதோ கெட்டதோ நாம் ரெண்டு பேரும் ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிச்சிடலாமா? அப்படியா? சரி மது. சம்சாரம் வாய்த்ததற்கு நன்றி சொல்வேனே நான் உனக்கு. உன்னை அடைந்தேன் துணையாக, உன்னம் புரிந்த தவமாக. விட்டு போகாதம்மா உறவு, இது தேயாத வெண்ணிலவு. அன்று போட்டேன் பூமாலை, இன்று படித்தேன் பாமாலை. நல்ல சம்சாரம் வாய்த்ததற்கு நன்றி சொல்வேனே நான் உனக்கு.
ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கு. கோமதி, என்னாச்சு கோமதி? எந்திரி கோமதி, எந்திரி கோமதி, கோமதி எந்திரி கோமதி, கோமதி கோமதி எந்திரி கோமதி, கோமதி சிட்டை வளைக்கலான்னு ரூட்டு போட்டேன், அதுக்கு ஒரு டேட்டு போட்டேன். கிட்ட வர நேரத்தில் அந்த பாவி கிட்ட வந்து கெடுத்து விட்டானே. யோ நாஸ்டா சும்மா யோசிக்காதியா வேஸ்டா. ஆமாம், நான் செஞ்சதை திங்க விட்டு தின்னு விட்டு இப்போ நான் வேஸ்டா. யோ என்னதியா கொடுத்ததெல்லாம் கணக்கு கட்டுறியா? நான் சாப்பிட்டதெல்லாம் நல்லா கணக்கு வச்சுக்கோ. கணக்கே வச்சுக்கல சிட்டு, உன்னை கணக்கு பண்ணலான்னு தான் கணக்கே வைக்கல. ஐயோ நீ ஆசையே பேசும்போது அப்படியே அல்வா திங்கிற மாதிரி இருக்கியா. அதுக்கு தான் இப்படி அல்வா கொடுத்துட்டியா? ஏய், அல்வா கொடுத்தது அவளா இருந்தாலும் அட்டாக் பண்ணது நான் தான்டா. விருந்தா வந்தவ எனக்கு, நீ பருந்தா வந்தா எப்படிடா? அண்ணே, நான் பருந்தாவும் வரல, அவ எனக்கு விருந்தாகவும் வேண்டாம். உங்க ரெண்டு பேருக்கு ஜோடி செட்டப்பா இருந்தா போதும். டேய் பட்லரு, செட்டப்பா நீ பாசம் அப்படியே ஒரு அப்பு அப்பு. டேய் பட்லரு, நீ பாசம் நிறைஞ்சவன்டா. இருந்தாலும் உன்னை கோபத்தில் திட்டிட்டேன், என்னை மன்னிச்சிடுறா. பேசு. சிரிக்காதீங்க. ஏங்க இங்க பாருங்கயா, உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது மாறி 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 கத்தாதியா செவிடாயிட போறேன். மாறி மாறி உங்க ரெண்டு பேரையும் கும்பிடலான்னு தோணுது. ரமேஷ், என்னடா பலமான சிந்தனையில் இருப்ப போல இருக்கு. டேய் ரமேஷ், என்னடா யோசனை? டேய், உன்னைத்தான் எதிர்பார்த்தேன். வாடா ரமேஷ். டேய் டேய், அவகிட்ட உன்னை பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டேன், டச்சிங்காக பேசிட்டேன். அவள் வந்துட்டே இருப்பான், அநேகமா இப்போவே வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, நான் வரேன். நீங்களா? நீங்க எங்க இங்க? உங்களை பத்தி விஜய் நிறைய சொல்லியிருக்காரு. சொல்லியிருப்பான். ஏன்னா அவன் என் ஆருயிர் நண்பன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேனு, இருந்தாலும் அந்த சோசியல் சர்வீஸ் தொண்டு நிறுவனம்லாம் நடத்துகிறதா நல்ல முறையாக சொல்லியிருக்காரு. ஆமாங்க, பெண்கள் கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு தூக்கமே வராது. அவங்க கஷ்டப்படுறதுக்காகவே நான் ஒரு இயக்கமே நடத்துகிறேன்னா பார்த்துக்குங்களேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த தொண்டு நிறுவனம் செய்யணுங்கிறது என்னோட லட்சியம், ஆசைகள். அது என் ரத்தத்திலேயே ஊறினது. ஊறணுமே, அது ஊரியே இருக்கணும். ஏன்னா நாம் பிறந்ததுக்கே